அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 8. ஸோ போன பாட்டில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எஃப்எஃப் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பாதி பேர் சீக்கிரமாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான்டா நான் இன்றைக்கே ரெக்கார்ட் பண்ண உட்காந்துட்டேன். அண்டு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் எஃப்எஃப்பும் இருக்கும். ஏன்னா ஜிமின் ஏன் இப்படி இருக்கான்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, சரியா? ஸோ ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட்னா அது மாதிரி தான் ஜிமின் இருப்பான். ஸோ ஓகேடா, இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமேக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ ஜாரா உங்களை இவளாக பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு உங்ககிட்ட என்ன ஷா ரொம்ப அழுகையாக இருக்கோ? அழுகிறியா? அழுகு. அன்றைக்கி நீ ஹாஸ்பிட்டலில் ஜிமினை மேரேஜ் பண்ணேன்னு சொல்லும்போது எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜரா நீ என்ன சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியல. நீ என் ஃப்ரெண்டு தானே? அப்போது நீ ஓ நான் துரோகம் பண்ணேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு துரோகம் பண்ணலடி, நீ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க. ஜிமினுக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு நான் இருந்தேன். அதுக்காக தான் அந்த ஹாஸ்பிட்டலே வந்தேன். ஆனால் நீ இப்படி எங்கள் 2 பேருக்குள்ளே குறுக்கால பூர்வன்னு நான் இங்கே நினச்சேன். ஸோ எனக்கு ஜிமின் வேணும், அவ்வளோதான். ஆனால் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்றா மேரேஜ் பண்ண எனக்கு என்ன, ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெளியே தான் பாயிண்ட் பண்ணி காட்டுறா. இது தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ இதை அழிச்சிடலாமா? ஜரா ஜரா என்ன சொல்கிற? நீயும் ஒரு பொண்ணு தானே? ஒரு குழந்தைய கொல்ல உனக்கு எப்படி மனசு வரும்? ஏய், எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் ஜிமினோட வாரிசை சுமக்கணும். ஆனால் நீ ஜிமினுக்கும் பிடிக்காது. சோன், இந்த குழந்தைய உன்கிட்டேருந்து பிரிச்சிடுவேன். ஜரா ப்ளீஸ், ஜிமினை தான் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன். ஆனால் இந்த குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சிடாத ப்ளீஸ். இங்கே பாரு, சும்மா இந்த அழுது ட்ராமாலாம் போடாத. உனக்கான செட்டில்மெண்ட்டை நான் கொடுத்துட்றேன்டா. உனக்கு எவ்வளோ வேணுமோ என்கிட்டேருந்து வாங்கிக்கோ. ஆனால் இந்த வீட்டை விட்டு ஜிமினை விட்டு நீ கிளம்பிடு. நான் போக மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஜிமின், அவருக்கு எனக்கு தான் இந்த குழந்த. என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஜிமின் உன்னை லவ் பண்ணுறான்னு நீ நினைக்கிறியா? ஆமாம், ஜிமின் உன்னை லவ் தான் பண்ணுறான். ஏய் சும்மா, இங்கே பாரு, உன்னை சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணியிருக்கான், என்னை அஃபீஷியலாக மேரேஜ் பண்ணியிருக்கான். இதிலே உனக்கு புரியலையா? அவனுக்கு என்ன தான் பிடிக்கும், உன்னை கிடையாது. உன்கிட்ட என்னடி இருக்குது? உன்கிட்ட எதுவுமே இல்லை, உன்னோட பாடி மட்டும்தான். அதுக்காக தான் ஜிமின் உன்னை மேரேஜ் பண்ணான், ஓகேவா? ஓவராக அலட்டிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா உன்கிட்ட பேச வர. அப்போ ஜிமின், என்ன ஜாரா பண்ணிட்டு இருக்க? அது நான் அவகிட்ட கொஞ்சம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை பாயிண்ட் பண்ணி, உன்னோட திங்ஸ்லாம் பக்கத்து ரூம், நீ ஃபர்ஸ்ட் இருந்தல அந்த ரூமும் கொண்டு போய் வச்சிரு. ஸோ என் ரூமில் ஜாரா இருக்கட்டும். இன்றைக்கி எனக்கும் ஜாராக்கும் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடு, ஓகேவா? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு வெளில போயிடுறான். உங்களுக்கு நான் ஐஸில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜாரா அவங்கள பார்த்துட்டு, இப்பாச்சும் புரியுதா பேபி கேர்ள்? அவனுக்கு என் கூட இருக்கத்தான் பிடிக்கும். இந்த லாஸ்ட் 6 மந்த்தாக அவன் எங்கே இருந்தான் தெரியுமா? என் கூட ஒன்றா இருந்தான். நானும் ஜிமினி எப்படியெல்லாம் இருந்தோம். ஆனால் அவனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் எடுத்துச்சு. அதான் அவன் இங்கே வர பார்த்தா நானா விடலை, என் கூடயே இருக்க வச்சு ஃபைனலி என்னையே மேரேஜ் பண்ண வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம் போயிடுறா. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஸ்டொமக்கை பார்த்துட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட ஹாப்பியாக சொல்லலாம், நமக்கு குழந்த பிறக்க போதும், என் லைஃப் நம்ம வேறு மாதிரி இருக்கும், ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான், நம்ம கேரிங்காக பார்த்துப்பான், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்துப்பீங்க. பட் இப்போ பார்த்ததுக்கு டோட்டலாக சேஞ்சாக இருக்குது. ஜிமின் முன்னே இருந்ததுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கான். ஏன்னா அந்தளவுக்கு பிஹேவ் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா தான் புருஷனே தனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு பொண்ணு கூட ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப் மாறிடுச்சு. ஸோ உங்களால் எதுவுமே பண்ண முடியல, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜாரா குளிக்க போயிருப்பா. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறீங்க, உங்களால் முடியல. ஏன்னா அதுக்கான திங்ஸ்லாம் ஆல்ரெடி ஜிமின் வாங்கி வச்சுருப்பான்.
ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஜாரா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வாரா பாட்டாவளோட. ஸோ ஜாரா பாட்டு, வாவ் எல்லாம் பண்ணிட்ட பர்ஃபெக்டாக, சூப்பர்டி. ஸோ ஓகே நீ கிளம்பு, ஜிமின் வருவான், நான் ரெடி ஆகணும், அண்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கேட்குறா. ஸோ நீங்கள் அவளை பார்த்துட்டு கேவலமாக பார்க்குறீங்க. என்ன கேவலமாக பார்க்குற? இங்கே பாரு, இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நானும் ஜிமினும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ ஜிமினுக்கு யார்? உனக்கும் ஜிமினுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உங்களால் வந்து எதுவுமே சொல்ல முடியல, சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து அவள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங்லாம் வச்சுருப்பா ஆல்ரெடி. ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டு உங்கள் முன்னாடி ஹாட்டாக செக்ஸியாக நிற்கிறா. உங்களுக்கு நல்லா தெரியுது இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஸோ அவள் வந்து சேரில் உட்காந்துட்டு எனக்கு மேக்கப் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல, ஏன்னா அவள் சொல்லியிருப்பாள் உன் குழந்தைய கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம். ஆனால் உங்கள் பேபிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாராக்கு எல்லாமே பண்ணுறீங்க, உங்கள் மனசை கல்லாக்கிட்டு பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஜாரா பார்க்குறீங்க. ஸோ அவள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா, என் ஜாராவும் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. அண்டு வந்து அவள் வந்து மிரரில் பார்த்துட்டு வாவ் வாவ் எப்படி இருக்கேன், இந்த கோலத்தை ஜிமினினை பார்த்தானா எப்படி அன்றைக்கி விடிய விடிய வச்சு செய்வா அப்படின்னு உங்கள் முன்னாடியே சொல்கிறா. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது எதுக்குடா நம்ம இருக்கோம் அப்படின்னு தோணுது. பட் உங்கள் ஸ்டொமக்கை பார்த்துட்டு உங்கள் பேபிக்காக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜாரா பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்க, கிளம்பு ரூமுக்கு, இந்தா அவங்களோட திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஸோ உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு அவங்க ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. அப்படியே ஷவருக்குள்ள உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. உங்களால் எவ்வளோ அழுக முடியுமோ அவ்வளோ அழுகுறீங்க. ஏன்னா நீங்கள் ஜிமின் மேலே ஃபாலோ ஆகிருப்பீங்க. ஸோ ஜிமின் இப்படி பண்ணிட்டானே, ஏன்னா தான் புருஷனே இன்னொருத்தி கூட, இதை நினச்சி அவங்களுக்கு கேவலமாக இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி பொண்ணு அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வந்து உங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. உங்கள் ரூமும் ஜிமின் ரூம் பக்கத்து ரூம் தானே, அங்கே டிஃப்ரெண்டான சவுண்ட்லாம் கேட்குது, மூணும் சவுண்ட்லாம். உங்களுக்கு ஐஸ் வாய்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து வாலில் போயிட்டு நல்லா வச்சு கேட்குறீங்க. ஜிமின் தான் ஜாரா கூட வந்து இன்டிமெண்ட்டாக இருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஸ்டொமக் ஒரு மாதிரி இவ்வளோ வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு போய் உட்காந்துட்டு ஹார்ட்டை பிடிச்சிட்டு காட் காட் ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் கொடுக்குறீங்க, நான் என்ன பண்ணேன், என் புருஷன் இன்னொருத்தி கூட இருக்கான், ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை, என்னை யாருக்குமே பிடிக்காதா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு எனக்கு ஜிமின் கூட இருக்கணும், எனக்கு ஜிமின் வேணும், ப்ளீஸ் அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, ப்ளீஸ் பிரிச்சிடாதீங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. ஸோ அப்படி அழுதுகிட்டே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ரூமுக்கு வெளில சவுண்ட் வந்து கேட்டே இருக்குது. என்ன சவுண்ட் இது, மார்னிங்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு வெளில வாரீங்க. ஸோ வெளில வந்து பார்த்தா அங்கங்கே திங்ஸ்லாம் செதறி போய் கிடக்கு டைனிங் டேபிள்கிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகலான்னு பார்த்தா ஸோ ஜிமின் ஜாராவும் கிச்சனில் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐஸ் வாய்டாகுது. பக்கத்தான் ஜக்கை நீங்கள் தள்ளி விட்டு அப்படியே உடைச்சிடுறீங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு பேருமே ஃப்ளிஞ்ச் ஆகி தள்ளி போயிட்டு ஜாரா அவங்கள பார்க்குறா, கோவமாக பார்க்குறா. ஜிமினுக்கு வந்து இது டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏய் உனக்கு அறிவு இல்லையா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரூம் போடி அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா காலையில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது எப்படி சொல்கிறது, பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் ஜிமினுக்கு மேரேஜ் ஆனது. பட் வந்து நம்ம எப்படி போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. ஜிமினுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. உங்களை அப்படியே பிடிச்சி உங்கள் ஹெட்டை பிடிச்சி அந்த வால்லே அடிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணுற, ஏய் நான் தான் அவன் கூட எப்படி இருக்கு உனக்கு
கொஞ்சமாச்சும் வெக்கம் இல்லையாடி? நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின் உனக்கு வைக்காம இல்லையா? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இன்னொருத்தி கூட வீட்டில் கூப்பிட்டு வந்து ஏய் நான் வீட்டில் எப்படி கூப்பிட்டு வந்தேன்? அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிட்டு கூட்டி வந்தேன், உன்னை எப்படி கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் உன் வயசில் வாய்டாகுது. புரியுதுல்ல, உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தனோ அதுக்கு மட்டும் இது. உன் கூட என்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தொலைச்சிட்டியே, எப்படி உன் கூட மேட்டர் பண்ணுறது? என் அப்பா வேற கல்யாணம் பண்ண சொல்லிட்டே இருந்தான். ஸோ ஜாரா வந்து என் அப்போடைய ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் அவள் கூட இருக்கேன், உன் கூட இருக்கேன், புரியுதா? சொல்கிறேன், உன் கூட இருக்கேன், உன் கூட மேட்டர் பண்ணுறேன். ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியாது ஜிமின். நான் உன் கூட அந்த மாதிரியாக கேட்கல ஜிமின், எனக்கு புருஷனாக வேணும். ஏய் இந்த கிரிஞ்செல்லாம் என்கிட்ட வேணாம் சரியா? போய் பேசாமல் ரூமில் ரெஸ்ட் எடு. ஓவராக பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாரு ஹெட்டில் கூட ப்ளீட் ஆகுது. ஸோ எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த சைட் கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி விட்டு அவன் போகிறான். ஸோ அவன் ரூமில் போயிட்டு அப்படியே ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த சைட் ஜாரா வந்துட்டு உங்களை அப்படியே ஸ்லாப் பண்ணுறா. ஏன் சாரா என்ன அடிக்கிறேன்? ஏய் நான் தான் அவன் கூட கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, பார்த்தா திரும்பிட்டு போக வேண்டியதானே? சக்கை தள்ளி விட்டு 2 பேர் ரொமான்டிக் மூடையும் கெடுத்து விட்டு தொலைஞ்சிட்டேன். சி நீ எல்லாம் என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்லணும், நீ எல்லாம் என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் சொல்லிட்டு போகிறா. உங்களுக்கு இது எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்களே டிஞ்சர் போட்டுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் ஹெட்டில் வாலில் ஹெட் அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்களே எல்லாம் உங்கள் மிரரை பார்த்து போட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி மேரேஜ் அன்னு உங்களுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். ஸோ ஜிமின் தான் எல்லாமே போட்டிருப்பான். இப்போ நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிமின் ஜரா நான் கிளம்புறேன், ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஸோ ஜாராவும் கிளம்பி ஜிமின் கூட தான் ஹாஸ்பிட்டல் போகிறா. போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏய் ஷா இங்கே பாரு, ரூம்லாம் க்ளீன் பண்ணிடு, மெய்ட்லாம் வரமாட்டாங்க, இனி நீ தான் அந்த வீட்டுக்கு மெய்ட், புரியுதா? எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு டின்னருக்கு எனக்கும் ஜிமினுக்கும் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா போகிறா. உங்களுக்கு என்ன சொல்கிறனே தெரியல. ஏன்னா நீங்கள் இங்கே கொரியா வந்தது கஷ்டப்பட்டு படித்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகிற அந்த மாதிரி தான் வந்திருப்பீங்க. ஆனால் இந்த வீட்டில் இந்த மாதிரி உங்கள் லைஃப் மாறிட்டு இதை நினைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு மெய்டா, நம்ம படித்த படிப்புக்கும் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு தோணுது. அண்ட் நீங்கள் அழுதுட்டு, ஏன்னா உங்களால் அவ்வளோ முடியல, உங்களுக்கு ஸ்டொமக்லாம் வலிக்குது, ஏன்னா காலெலாம் அவ்வளோ வீங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கல்ல. ஸோ ஓவராக ஒர்க் பண்ணி நடந்து அப்படி திரிஞ்சா அவங்க லெக்லாம் வீங்கிரும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, அவ்வளோ கேவலமாக வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா தான். அண்ட் இங்கே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, ஸோ உங்கள் ரூமே க்ளீன் பண்ணிட்டு, ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு ஃபைனல் ஜிம்னோ ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் உங்களுக்கு ஐஸ்லாம் வாய்டாகுது. ஏன்னா 2 பேருமே இன்டிமேட்டாக இருந்ததுக்கு எல்லா இதுவும் அப்படியே அங்கேயே போட்டபடி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு உங்கள் ஐஸ்லாம் டியோர்ஸ் வருது அப்படியே வைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ முடித்து பார்த்தா ஆஃப்டர்நூன் ஆயிடுது. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது கால்லாம், யார் அமுத்தி விடுவாங்கன்னு கூட தெரியல. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சி விட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு அப்போ தான் சாப்பிடலான்னு உட்காடுறீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக ஹெட்டேக்காக இருக்குது. சரி ஓகே நம்ம சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறீங்க. இந்த சைடு ஜிமின் தான் அவன் கேபினில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான், டேய் என்னடா பண்ணுற, நீ தான் ஷாவை மேரேஜ் பண்ணி இப்போ எதுக்குடா ஜாராவை மேரேஜ் பண்ணிட்ட? அதுவும் நேற்று தான் நான் நியூஸில் பார்த்தேன், என்னடா பண்ணி வச்சுருக்கேன்? நான் என்ன பண்ணேன்? டேய் எனக்கு தெரியும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஷா, ஆனால் நீ எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்க. நான் என்னடா கேவலமாக பண்ணேன் ஜங்குக்கா? எனக்கு அவள் கூட இருந்து அப்படி இருக்கணும்னு தோணுச்சு, நான் இருந்தேன். அவளை மேரேஜ் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தேன். நான் வேறு மாதிரி வச்சுக்கலையே. அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அவள் கூடலாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ ஜாராக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஜாரா யாருன்னு தெரியும்ல, என் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. எங்கள் அப்பா ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு,
ஜாரா எனக்கு தான்ட்டு. இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஷாவை மேரேஜ் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுடைய ப்ராமிஸை காப்பாற்றணும். எங்கள் அப்பாவுடைய கௌரவம் இதில் தான் இருக்குது. எனக்கு அதான் இம்பார்ட்டன்ட். எனக்கு ஷாவெல்லாம் இம்பார்ட்டனே கிடையாது. டேய், இதெல்லாம் அநியாயம்டா. உன் கட்டின பொண்டாட்டி அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆனால் நீ ஜிம்மி ரொம்ப கேவலம், உன்னை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குடா. அப்போவே தேங்க்ஸ் சொன்னேன், ஷா வந்து ஜிம்மின்கிட்ட விடாத, ஏதோ நீ சேஞ்ச் ஆகிடுவ, இதுக்கப்புறம் பொண்ணுங்க பின்னாடி போக மாட்டேன், ஒரு பொண்ணு கூட லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி உனக்கு ஒரு சான்ஸ் தந்தா நீ அவளே ஹர்ட் பண்ணிட்ட. ஹேய், பாவம்டா, ரொம்ப நல்ல பொண்ணு, ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணுற? ஏய் என்னடா, என்ன 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 ஆச்சு இப்போ? ஏன்னா வீட்டோட துரத்தி விட்டேனா என்ன? இல்லை டார்ச்சர் பண்ணனா, கொடுமைப்படுத்துறேண்ணா? ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? என்கிட்ட இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னால் முடியும் 2 பேரையும் மேனேஜ் பண்ணேன். அப்போது இந்த வேர்ல்டுக்கு சொல்ல வேண்டியது தானே, நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள். ஜாராவை அஃபீஷியலாக மேரேஜ் பண்ண மாதிரி ஏன் ஷாவை அஃபீஷியலாக நீ மேரேஜ் பண்ணல அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ, நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்பா கிட்ட ஜிம்மின் வந்து சொல்லியிருப்பான், நான் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா சொல்ல வேணாம், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு வேணாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய பில்லியனர்லாம் கிடையாது, இல்லை நார்மல் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அதனால் ஜிம்மியோட அப்பா வேணான்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறான். புரியுது, நீயும் மணி மைண்ட் தானே, உனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல. ஜாரா எவ்வளோ பெரிய ஆள், அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். டேய், இதுக்கெல்லாம் ஒரு நாள் இந்த ரெக்ரெட் பண்ணுவடா, கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவேன். ஒரு அப்பாயி பொண்ணு லைஃப்பில் நீ ப்ளே பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமாக போயிடுறான். ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து தயாங்க்கு தெரியும், பட் அவனால் வர முடியல. அண்ட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியாது, ஜிமின் மேரேஜ் பண்ணுற விஷயம் மட்டும்தான் தெரியும். ஜிமினுக்கு இதெல்லாம் ஜங்கு பேசினது கேட்டு கடுப்பாக இருக்கும். அவன் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் கேபின்லேயே அப்படியே ஹெட்டை வச்சுட்டு, இப்போ என்னடா பண்ணுறது, அப்பன் பேச்சை கேட்குறதா பொண்டாட்டி பேச்சை கேட்குறதா எனக்கு தெரியல, எங்கள் அப்பா என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நான் கேட்பேன். அவன் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்காகவே அந்த ஆள் இருந்தான். ஆனால் அவன் சொல்கிற மாதிரி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போதையிலே விளையாடிட்டு தூங்கிடுறான். இந்த சைடு இப்போ தான் நீங்கள் வேக்கப் பார்க்குறீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான டீன் இன்றைக்கி வரல, ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிளினிக் இருக்குது, ஸோ செக்கப் பண்ணணும்ல. ஸோ அது வந்து நீங்கள் ஈவினிங் வந்து போகிறீங்க, ஏன்னா நீங்கள் ஜிமின்னு மேரேஜ் பண்ணது வெளியே தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்து சீக்கிரட்டாக நீங்கள் கிளினிக் போயிட்டு இருந்துப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த அவர் வந்து கால் பண்ணுறாரு, மேம் இன்றைக்கி வந்து நீங்கள் வளமையை மீட் பண்ணுற அவர் வரல, ஸோ ஸ்பெஷலாக வேற ஒருத்தர் தான் வாரார், அவர் நல்ல டாக்டர் தான் மேம், நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோன் வந்து கட் பண்ணி, என்ன கால் வந்தால் பேசிகிட்டு இருந்துப்பீங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு நீங்கள் கீழே இறங்கி போயிட்டு, டிரைவர் தான் அவர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ஏன்னா ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஸோ அந்த கிளினிக் சென்டருக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலி வந்து அங்கே உட்காந்துருக்கீங்க, மாஸ்க்லாம் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரூமுக்குள்ளேயும் போகிறீங்க. ஸோ உள்ளே பார்த்தா அங்கே நிற்கிறது தயாங். உங்களுக்கு அவ்வளோதான் ஹார்ட் ப்ரோக் ஆகுது, ஏன்னா தயாங் இந்த நிமிடம் உங்களை பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயாங் உங்களை பார்த்துட்டு, ஷா நீ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? ஆனால் ஜிமின் மேரேஜ் பண்ணிட்டான். இங்கே பாரு தயாங், அதெல்லாம் நான் பேச வரல, எனக்கு வந்து எப்படி இருக்குது ஹெல்த்தை பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரெச்சரில் போயிட்டு அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ தயாங் தான் உங்களுக்கான செக்கப்லாம் பண்ணுறான், அந்த ஜெல்லியெல்லாம் போட்டு உங்கள் பேபியெல்லாம் காட்டுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஸோ தயாங் உங்களை பார்த்துட்டு, ஷா பேபி ஹெல்த்தியாக தான் இருக்குது, ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஆனால் நீ மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்க, எனக்கு அது நல்லாவே தெரியுது, இப்போவும் சொல்கிறேன், நீ என் கூட வந்துடு, நான் இது ஜிம்மினோட குழந்தைன்னு வெளில சொல்லவே மாட்டேன், உனக்கு எனக்கும் தான் இந்த குழந்தைன்னு சொல்லுவேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. அப்போ நீங்கள் இங்கே பாரு தயாங், உன்கிட்ட எவ்வளோ டைம் சொல்கிறது, எனக்கு ஜிமினை தான் பிடிச்சிருக்கு, அவன் தான் என் புருஷன், அவன் என்னைக்கால ஒரு நாள் சேஞ்ச் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஷா இங்கே பாரு, உனக்கு அறிவு இருக்கா? இல்லை நீ படித்த பொண்ணு தாண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு கிடையாதா?
அவன் வந்து உன்னை வேணான்னு தூக்கி போட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சும் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான்னா அவள் எவ்வளோ கேவலமானு உனக்கு புரியலையா? இருந்து போகட்டும் தயாங். அவன் எவ்வளோ கேவலமான இருந்து போகட்டும், பரவாயில்ல. என் புருஷன் தானே, ஏன்னா என் குழந்தைக்கு அப்பா வேணும். அதான் நான் இருக்கேன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு தயாங், நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நான் ப்ரோக்கனாக இருக்கேன். நீயும் வந்து என்னை ஹர்ட் பண்ணாத. உன் லைஃப்பை பாரு தயாங். எனக்காக நீ ஸ்பாயில் பண்ணாத. என் லைஃப் தான் இப்படி போச்சு. ஆனால் நீ வேற தயாங். நீ பியோர் சோல். உனக்கான லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஆனால் என் தலையெழுத்து ஜிமின் கூட தான், வேறு யாரு கூட இல்லை. ஜாரா நேற்று வந்தவ, ஆனால் ஜிமினுக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். ஒருவேளை இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு வையேன், ஜிமின் கண்டிப்பாக மாறுவான். இந்த குழந்தைக்காக தான் இருக்கேன் தயாங். இல்லாட்டி நான்லாம் எப்போவே அவனை விட்டு போயிருப்பேன். போடா அப்படின்ட்டு. என் குழந்தைக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்து அழுகுறீங்க. டைம் ஒரு சைட்டில் ஹக் பண்ணிட்டு அப்பவும் சொல்கிறேன், இங்கே பாரு, எப்போவுமே நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஜிமின் ஆல்ரெடி உன்னை ஹர்ட் பண்ணுறான். என்னால் டாஷை மீட் பண்ண முடியலடி. இல்லாட்டி அவனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேங் வந்து பேசிட்டு, நீ கேஃபில் போயிடுவல்ல? நான் போயிடுவேன். ஸோ உங்களுக்கான டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறான். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு அவங்க உங்களை கொண்டு போய் கேர் பண்ணி உங்களை கொண்டு போயிட்டு அந்த டிரைவர்கிட்ட விட்டு, டிரைவர் பார்த்து சேஃபாக கூப்பிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்க சொல்கிறான். ஸோ தேங்க், நான் வாங்கிக்கிறேன், இங்கே பாரு ஷா, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் உட்காந்து வந்து எல்லா திங்ஸையும் வாங்கி சொல்லி டிரைவர்கிட்ட கொடுக்க அவர் லிஸ்ட்டு போட்டு அண்ட் அவர் அங்கேருந்து வாங்கினா உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா ஜிமின் பார்க்க மாட்டான், நல்லாவே தெரியும். ஸோ அவரும் வாங்கி கொண்டு கொடுக்குறான். அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூம் போயிடாம நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து உங்கள் ரூமில் போய் உட்காந்துட்டீங்க. மைண்டு வந்து டபுள் மைண்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் ஜிமினா தயாங்கான்னு பார்த்தா உங்களுக்கு ஜிமின் தையன்னு அவங்க வயிற்றில் குழந்த இருக்குது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி தயாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.